அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சில நேரங்களில் நமக்கு ஏற்படுற கஷ்டங்களுக்கு காரணமாக இருக்க கண் திருஷ்டி அல்லது கண்ணேறு அப்படிங்கிற விஷயத்தை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம். இஸ்லாத்தில் கண் திருஷ்டி அப்படிங்கிறது இருக்கா இல்லையா அப்படிங்கிற சந்தேகம் நம்மள பலருக்கு இருக்கக்கூடியதாக இருக்குது. இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கண்ணேறு ஏற்படுறது உண்மைதான் அப்படின்னு சொல்லி இதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அறிவிக்கிறாங்க. இது புகாரியில் இடம்பெற்றிருக்கு. இன்னும் கண்ணீர் அப்படிங்கிறது என்னென்னா, தீங்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வருது பார்வைக்கு தான் கண்ணீர் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம வேணும்னே ஒருத்தவங்க மேலே கண்ணீர் வைக்க மாட்டோம். அதுக்கு மாறாக நம்ம மனசில் ஒரு ஏக்கங்கள் ஏற்படும். அதுதான் பார்த்திங்கன்னா கண்ணீராக இருக்குது. இது நல்லவங்களாலையும் ஏற்படக்கூடியதாக இருக்குது, இன்னும் தீயவங்களாலையும் ஏற்படக்கூடியதாக இருக்குது. நமக்கு பார்த்திங்கன்னா அல்லாஹ் எல்லா விதமான நெஹ்மத்துகளையும் கொடுத்துருப்பான். இருந்தாலும் சிலரை பார்க்கும்போது நமக்கு இவங்க நம்மளை விட அழகாக இருக்காங்க, இல்லை நம்மளை விட அதிக திறமைசாலியாக இருக்காங்க, இல்லை இவங்க நம்மளை விட வசதியில் உயர்வாக இருக்காங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம மனசில் ஒரு ஏக்கத்தை இல்லைனா ஒரு பொறாமையை ஏற்படுத்தும். இந்த மாதிரி ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களுக்கு தான் பார்த்திங்கன்னா கண்ணீர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நமக்கு எண்ணங்கள் ஏற்படும் போது நம்ம உடனே அல்லாஹ் உனக்கு பரக்கத் செய்வானாக அப்படின்னு சொல்லணும். இது இப்னு ஹிப்பான் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றிருக்கு. ஆனால் நாம் அந்த மாதிரி சொல்கிறதில்ல. அதுக்கு மாறாக கண்ணீர் ஏற்படுறதுக்கு காரணமாக நாமளே இருக்கக்கூடியவங்களாக இருக்கும். இன்னும் கண்ணீர் ஏற்பட மிக முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்னொன்று ஷைத்தானோட தூண்டுதலாக இருக்குது. அதாவது இது அபூ தாவூத் 3859 பதியப்பட்டிருக்கு. அதாவது ஷைத்தானோட தூண்டுதலால் உள்ளத்துலேருந்து தீய எண்ணம் ஏற்படுது. இதனால் நமக்கு பொறாமை கொள்கிறோம். இது கண்ணீர் ஏற்பட முக்கிய காரணமாகவும் இருக்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பழமொழியே இருக்குது. அதாவது கல்லடியில் தப்பிச்சாலும் கண்ணடியில் தப்பிக்க முடியாது அப்படின்னு. இதுக்கு உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ கண்ணீர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்குள்ள சண்டை சச்சரவுகள், பிரிவுகள் இதெல்லாம் ஏற்பட்டு குழப்பத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்குது. இன்னும் பிள்ளைங்க பார்த்திங்கன்னா விளாண்டுட்டு இருப்பாங்க, நல்லா ஆரோக்கியமாக விளாண்டுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு இப்போ கண்ணீர் ஏற்பட்டுச்சு அப்படின்னா திடீர்னு உடம்பு சரியில்லாமல் வரும். இது மாதிரி பல குழப்பங்களை இந்த கண்ணீர் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. இன்னும் முஸ்லீம் நூலில் பதியப்பட்டிருக்கு. அதாவது கண்ணீர் நம்மளோட தலைவிதியை கூட மாற்றக்கூடியதாக இருக்குது அப்படின்னு சொல்லி. அப்படிப்பட்ட இந்த கண்ணீர்லேருந்து நம்ம பாதுகாப்பாக இருக்க நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில சூறாக்களையும் இன்னும் சில துவாக்களையும் நமக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னுடைய பேரன்களான ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுக்கு இந்த துவாவை ஓதி தான் கண்ணீர்லேருந்து பாதுகாப்பு தேடினாங்க. அது என்ன துவா அப்படின்னா, அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மா மின் குல்லி ஷைத்தானி வஹாம்மா வமின் குல்லி ஐனில் லாமா அப்படிங்கிற இந்த துவாவை ஓதி தான் பாதுகாப்பு தேடினாங்க. அவங்க மட்டும் இல்லாமல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவங்களோட மகன்களான இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இந்த துவாவை ஓதி தான் பாதுகாப்பு தேடக்கூடியவங்களாக இருந்திருக்காங்க. இது புகாரில் பதியப்பட்டிருக்கு. இது இல்லாமல் இன்னொரு துவாவையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்திருக்காங்க. அதாவது பிஸ்மில்லாஹி அல்லாஹும்ம அத்ஹிப் ஹஹர்ரஹா வபர்தஹா வஷபஹா அப்படிங்கிற துவா. இது இல்லாமல் இன்னும் ஏராளமான துவாக்களும் இருக்குது. இந்த துவாக்களை ஓதி இன்ஷா அல்லாஹ் நம்ம பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பு தேடக்கூடியவங்களாக இன்ஷா அல்லாஹ் இருக்கணும். இன்னும் இந்த துவாக்கள் மட்டும் இல்லாமல் குர்ஆனில் பார்த்திங்கன்னா சூரத்துல் ஃபாத்திஹா, சூரத்துல் ஃபலக், சூரத்துல் நாஸ், சூரத்துல் இஹ்லாஸ் அப்படிங்கிற இந்த சூறாக்களை ஓதியும் நம்மளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேட சொல்லியிருக்காங்க. இது திருமிதியில் பதியப்பட்டிருக்கு. இன்னும் பார்த்திங்கன்னா உலகத்தில் எல்லா வித நோய்க்கும் நம்ம ஷிஃபா தேடிடலாம். ஆனால் இந்த கண்ணீருக்கு மட்டும் நம்மளால் ஷிஃபா தேட முடியாது. இது ஷிஃபா தர்றது அல்லாஹ் ஒருவனாக மட்டும்தான் இருக்கான். இப்படிப்பட்ட இந்த கண்ணீர்லேருந்து பாதுகாப்பு பெற நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்று தந்த துவாவையும் இன்னும் சூறாவையும் ஓதி அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். இன்னும் அல்லாஹ் இதன் மூலமாக நம்மளை பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கான். இன்னும் நம்மளும் யார் மேலேயும் கண்ணீர் ஏற்படுற மாதிரி நடந்துக்கக்கூடாது இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.